வாயில் வடை சுடும் அண்ணாமலை நம்பிக்கை துரோகி முதுகில் குத்துவார் இபிஎஸ் முற்றிய பாஜக மற்றும் அதிமுக மோதல். தமிழகத்தில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி முடிவடைந்த நிலையில் இரு கட்சிகளுக்கு இடையே வார்த்தை மோதல் என்பது அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இடையே வார்த்தை மோதல் என்பது அதிகரித்துவிட்டது. இந்நிலையில் நேற்று கோயம்புத்தூரில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் பேசியதாவது, பாஜகவுக்கு அண்ணாமலை வந்த பிறகுதான் பலம் சேர்த்தது போன்று அவர் ஒரு மாய பின்பத்தை உருவாக்கியுள்ளார். அவர் இதுவரை மத்திய அரசிடம் இருந்து தமிழக மக்களுக்காக என்ன நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். தமிழக மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யாத அண்ணாமலை வாயில் வடை சுடுகிறார் என்று கூறினார். இதற்கு பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறியதாவது, திமுக கட்சி கரைய தொடங்கிவிட்டது. தன்னுடைய கட்சியை காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமி எனக்கு அறிவுரை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சுயநலத்துடன் செயல்படுவதால் அதிமுக கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை துரோகி என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும். மேலும் அவர் மீது நம்பிக்கை வைத்த பிரதமர் மோடியின் முதுகிலேயே குத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பொழுது 100 வாக்குறுதிகள் 500 நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றார் ஒழிய உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை. அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான், அதாவது 100 அறிவிப்புகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது. எதிர்பார்க்கிறோம் 500 நாள்ல 100 வாக்குறுதி நிறைவேற்றுவாரா, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்ப நிறைவேற்ற போறாரு? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார். எப்ப நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்கார். எப்ப நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாம எங்க போய் நிறைவேற்றுவார்? எந்த ஊர்ல போய் பேசுவார்? அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 வாக்குறுதி அவர் கொடுக்கலையா?